யார் இங்கே? நான் இங்கே. மந்திரி மதுரா மந்திரி மந்திரி மாறா. ஓய் நல்லா இருக்கிறேங்க. ஏன்டா கேப்பு? எனக்கும் தெரியலைங்க, இந்த கேப்ல மட்டும் யாரும் உட்கார மாட்டேங்கிறாங்க. நண்பா, ஓய் நாட்டுக்கு நாடு மகாநாடு, பேரு புகழ பெற்று அழகத்திரு பொன்னாடு. இந்நாட்டுடைய பெயர் என்ன? இந்நாட்டின் பெயர் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு. இந்த கிராமத்துடைய பெயர் என்ன? அவங்க சொன்ன ஊரு. சொன்ன ஊருக்கு தான் பேர் என்ன? நம்ம ஆடுறமே அதே ஊரு. ஆடுற ஊரு பேரு வெத்தலைப்பா கொடுக்கும்போது சொன்னாங்க அதே ஊரு. தம்பி, வெத்தலைப்பா கொடுத்தாங்கல்ல, அந்த ஊருக்கு தான் பேர் என்ன? அந்த ஒண்ணு சோறு தின்னும் இல்லைங்க, அதே ஊருங்க. தெரியுனா தெரியுனா பண்ணிக்கிறேனா அண்ணா 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 பண்ணிக்கிறேனா அண்ணா தெரியுனா அண்ணா அண்ணா அண்ணா. அதாவது எப்பா அமைதி பொறுமை நிதானம். எப்பா வெத்தலை பாக்க கொடுத்தாங்கல்ல, அந்த ஊருக்கு பேர் ஒண்ணு இருக்கும்ல. ஆமா சாமி, அந்த ஊருக்கு தான் பேர் என்னன்னா? சாமி இப்போ ஒரு 4 பேர் உள்ள வந்தாங்க இல்லைங்க, 4 பேர் வந்தாங்க, நாடகம் சொன்னாங்க இல்லைங்க. ஆமா. அப்ப அந்த 4 பேருக்கு ஒரு ஊர் என்னன்னு கேட்டோம்ல. ஆமா. அப்ப அந்த 4 பேர் ஒரு ஊர் சொன்னாங்கல்ல, அதே ஊரு. ஏய், இப்பவும் அதே தான் கேக்குறேன். அந்த 4 பேர் வந்து சொன்னாங்களே, ஒரு ஊரு பேர் சொன்னாங்களே, அந்த ஊருக்கு தான் பேர் என்ன? இன்னும் பனங்காடு. பனங்காடு என்றால் அதுதானா? வேற ஒரு மாத்தியான்னு சொல்லிவிடாதே. எனக்கு தெரியுங்க, நான் சொல்லிவிடு கரெக்டா சொல்லுங்க. இன்னும் பனங்காடு என்றால் நம்மளை போல் கலைபுதானுக்கு ஒரு தேன் திருந்த மச்சிமா தேசம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் மற்றும் பள்ளி சாலைக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவர்களும் இந்த சிங்கார சபையில இன்னைக்கு அமர்ந்து காட்சியளிக்கின்றார். உண்மைதானே காவலா? நாம் கற்றது கையளவா, கற்காது உலகளவா. ஏட்டில் உள்ளது நம்மளால் முடிந்தளவுக்கு எடுத்துவதை இங்கே வந்திருக்கிறோம். உண்மைதானே? அப்படியாக இருந்தாலும் நமக்காக வேண்டி தீப ஒளியும் தெய்வீகமான திருச்சபையை அமைத்து கொடுத்து, எப்படி தீப ஒளியும் தெய்வீகமான திருச்சபை அமைத்து கொடுத்து நாடகத்தை அரங்கேற்று செய்துள்ளார். நமது செங்கவேல் துணை கலைமகள் நாடக சபா குழுவிகளை அழைத்து வந்து இந்த நாடகத்தை சிறப்பித்து கொடுத்திருக்கின்றார். அவங்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக நம் நாடகத்தை காண வந்த ரசிகர் மக்களுக்கும் இன்னும் யூடியூப்காரருக்கும் தனம் வீடியோஸ் அவருக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி, வணக்கம். கவலா இருந்த போதிலும் நீ இழுத்தோன்னு வருது. நண்பா, இந்த தினமாகிய இந்த நாடகமானது யாரால் கூடப்பட்டது? சீட் எடுக்க முடியாது. மரியாதையை சொல்றேன், சீட் எடுக்க முடியாது. என்னடா ஒரு நெஞ்சலத்தம், என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? எடா சீட் எடுக்க முடியாது. ஏண்டா நான் சொல்றேன், மகாராஜா சொன்ன மந்திரி கேட்கணும். ஆனா இந்த விஷயத்துல ஒண்ணு மகாராஜா சொன்ன மந்திரி கேட்க மாட்டேன். எடா சீட்டுங்கறல, சீட் எடுக்க முடியாதுங்கறல. ஏண்டா எடுக்க முடியாது? 1 லட்சம் ரூபாய் சீட் போடுறேன், 30,000 தள்ளி போகுது. சீட் எடுறேன், எப்படி எடுக்கிறது? டேய், ஆமா நீ எந்த சீட்டு சொல்ற? நீங்க எந்த சீட்டு எடுக்கிறீங்க? அண்ணன் எழுதி கொடுத்தாருல, ஆமா அந்த சீட்டு சொன்னேன். எழுதி கொடுத்த சீட்டு சொன்னீங்களா? நான் 7 சீட்டு நினைச்சுக்கிட்டேன். சரி எடுத்துட்டு வா. படுறா. ஓய் படுறா. மகாராஜா நிஜமாலுமா? அட நிஜமா படு. ஏய் ஓய் என்னடா பண்ணிட்டு இருக்கற? ஏங்க ரொம்ப மண்ணு பொறுத்து மண்ணு பேண்ட் அழுகைங்க. நீ எதுக்கு இப்ப படுற? ஏங்க நீங்க தான் சீட் எடுத்தோன்னு படுறா நீங்க. அத நீட்டு விட்டு படுத்துக்கிட்டு. நீ இவர் என்ன சொன்னாருங்க? சீட் எடுத்துங்க படுறான்னாரு. நான் படுத்துட்டேன். இது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மகாராஜா தெளிவா என்கிட்ட சொல்லணுங்க. ஆமா தம்பி, அண்ணா சீட்ல என்ன எழுதி இருக்குதோ அத பார்த்து சொல்லு, படி. அட இத பார்த்து நான் சொல்லணுமா? ஒண்ணு விடாம சொல்லணும். பாத்துட்டீல? பார்த்தாச்சு. ஏய் அதுல பாத்தீல? ஆமாங்க. அதுல என்ன எழுதி இருக்குது? இதுல என்ன எழுதி இருக்குது அத நான் படிச்சேன். படிக்கல பார்த்தேன். ஏய் இதுல என்ன எழுதி இருக்குதோ அத பாத்துட்டியா? பாத்துட்டேங்க. சரி படி சொல்லு.
பாத்துட்டீல? பாத்துருங்க. அது படிச்சு சொல்லு. படிச்சுட்டுங்க. என்னடா எழுதி இருக்குது? அதுல என்ன எழுதி இருக்குது அதான் எழுதி இருக்குது. என்ன படிச்ச? அதுல என்ன எழுதி இருக்குது அதான் நான் படிச்சேன். டேய் ஓய் படிச்சத சொல்றா, வாய் திறந்து படிச்சு சொல்லணும், அவ்வளவுதானே. ஏன் நம்ம அது இதுன்னு பேசிட்டு இருக்கணும்? சொல்றேன் பாருங்க, அமைதியா இருக்கணுங்க. சீட்ல எழுதிக்கிறது படிக்கிறேங்க. கரெக்டா சொல்லுவான். ஏங்க அது பின்னால பேச கூடாது, கரெக்டா சொல்லுவாங்க. இன்னும் எப்படி என்றால் அருமை அருமை. என்ன தெரியுது? சூப்பரா எழுதிக்கிறாங்க. எழுத்து சொல்றியா? ஆமாங்க. இன்னும் எப்படி என்றால் சேலத்தின் வழியாக வந்து கொண்டு வந்து பேருந்தாகப்பட்டது. ஒரு 80 வயது கிழவியின் மீது மோதி அந்த 80 வயது கிழவிக்கு மிகவும் விபத்து ஏற்பட்டது. அந்த அடிபட்ட 80 வயது கிழவியை கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் சேர்த்து இருக்கிறார்கள். அந்த அடிபட்ட அரசு பேருந்தாகப்பட்டது அரசு மருத்துவ ஜிஹெச்சில் சேர்த்திருக்கிறார்கள். அடிபட்ட அந்த 80 வயது கிழவிக்கு 2 போல்டும் 4 நெட்டும் கொடுத்து டைட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிபட்ட அந்த அரசு பேருந்தாகப்பட்டது 2 ஊசியும் 4 மாத்திரையும் கொடுத்து சரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஈரோட்டில் ஈ கடித்து 20 பேர் பலி. நாமக்கல்லில் நாய் கடித்து 40 பேர் பலி. சமய ஈரோட்டில் ஈ கடிச்சு 40 பேர் பலி. அதுல நீ ஒரு ஆளு தான் சொன்னாங்க. மாமா குறுக்கு பேசாத மாமா, மறந்துடுவேன். நம்ம மோர் படத்தில் பாருங்க சமாச்சாரம். ஐயோ, மோர் படத்தில் முசல் கடித்து 80 பேர் பலி. முயல் 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 முசல் மோர் பழையம் முயல் கடித்து 80 பேர் பலி. சமய பாருங்க, திருச்செங்கோடு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, இட்லிக்கும் சட்னிக்கும் சண்டை வந்ததால் ஹோட்டல் முதலாளிக்கு மிகவும் நஷ்டம். 88 பூரிகள் சாய்ந்து 180 பேர் பலி. எங்க சாஞ்சிச்சு? 88 பூரி சாஞ்சிங்க, 180 பேர் பலிங்க. பூரி ஒண்ணு 50 கிலோ வருமா? வருங்க 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 வரும். இன்னும் அயல்நாட்டு செய்தி, பட்டாசு கலப்பு அயல்நாட்டு செய்தி. என்னடா சொல்ற? அயல்நாட்டு செய்தி வந்திருக்குதுங்க. ஜனாதிபதியாகப்பட்டவர் தன் வேலையே வேண்டாம் என்று ராஜினாமா செய்தார். ஒரே ஒரு கைதி ஜனாதிபதியை பார்த்து கேட்டார், சாமி அரசே, தங்க தமிழ்நாட்டில் தன் பூல் கைப்புல் அடிப்பது தவறா? இது நீதிமன்றமா இல்ல பொட்டிக்காரங்க கூதி நம்மளுக்கு சாட்டு எடுத்து அடிக்கிறதுக்கே சத்து இல்ல. நம்ம எதுக்கு சாட்டு எடுத்து ஏண்டா என்ன மாதிரி அடிக்கிறா? மகாராஜா அவன் அப்படியே நிக்கிறது வச்சு மேல சாட்டமா இருக்குது பாருங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வித்த போடுவான் பாத்தியா, அதே மாதிரி இருக்கிறாங்க. சொல்லட்டுமா? ஸ்ரீ மா ஏங்க அப்படிதான் எழுதிருக்கு. மா கா மு நீ இஸ் வா. ஒழுங்கா படிச்சிரு. ஒழுங்கா போடுற போடா. ஒழுங்கா படிச்சு எல்லாத்தையும் படிச்சு பேர்ல நீ படுறா. அவரு கூட அவனே கொடு. அவனோட வண்டியை கொடு. படிட்டு போடு பாரு. படி படி. அப்புறம் சரி வா. சரி வா. சூப்பரா நீ பாத்து மாதிரி வாங்குவ. ஓ 2 மாமா ஏறு. ஓ 2 வா வா வா. வாய்ப்பார் ஆடுற இங்க வர. படுற கிளீனா படிக்கணும். ஸ்ரீ மகாமுனீஸ்வரர் துணை, இன்னும் வாசுதேவன், இன்னும் கார்த்திகேயன், தங்கமணி சத்துவேல், சுப்பிரமணி, செந்தில்குமார் வாத்தியார் அவர்கள், இன்னும் மீனாட்சி கந்துகாரர், இன்னும் ராஜாமணி, செல்வி பெருமாள், சரசு, இதெல்லாம் மோர்காரங்களா?
மோர்கார் சரசு சரசு இன்னும் செல்லம்மாள் மாது கண்ணையாள் சரசு தங்கவேல் பொன்னரசு பழனியம்மாள் பாப்பு மணியார் செந்தாமரை பேபி வீரமணி பாப்பம்மாள் பார்த்திபன் பெருமாய் லட்சுமணன் சின்னசாமி பாப்பா சாந்தி முத்தம்மா தீபா சீனிவாசன் சித்ரா டீச்சர் இருக்குதுங்க. இன்னும் கார்த்திகா ராஜமாணிக்கம் ராமலிங்கம் பண்டாரம் அவர்கள் அம்சா மூர்த்தி இன்னும் வேணி அவர்கள் சோனியா திருநாவு இன்னும் ரம்யா அவர்கள் சுகுணேஸ்வரி நவமணி டெய்லர் சந்திரன் குடும்பத்தார் இன்னும் ராதா நர்மதா சுப்பிரமணி கேசவன் மாதேஸ்வரன் ஜோதிமணி மீனாட்சி இன்னும் ஊருக்காரங்க இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு கொண்டு வந்து காமெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க. ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு இத்தனை பேரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க பாருங்க. பாஸ்புக்கும் தெரியும் கொண்டு வாங்க. பாஸ்புக் கொண்டு வந்து மாசம் கண்டா ஓஏபி காசு போடுவாங்க எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். சரி இப்படியாக இருந்தாலும் இதெல்லாம் வசூல் பண்ணி விட்டதா? நாங்க 100 நாள் வேலைக்கு போனங்க. அப்புறம் எங்க ஊர்ல பூத்து போறன்னு சொல்லி மகளிர் அணிகளாம் ஒன்றாக சேர்ந்து ஆண்கள் துணை கொண்டு ஆமாங்க 1 10 100 1000 வசூல்கள் செய்து சிறப்பான முறையில இந்த ஆண்டு விழா விளங்கக்கூடிய என்ன சாமி மகாமுனீஸ்வரர் ஆண்டவனுக்காக வேண்டி இன்று ஒரு நாள் திருவிழாவை பெருவிழாக கொண்டாடி இந்த தெய்வத்துக்கு ஒப்பானது தெருக்கூத்து இந்த மாபெரும் தெருக்கூத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று நமக்காக 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து 500 ரூபாய் உங்க வேஷத்துக்காக கொடுக்கல. 15 பேர் பொதுவுல கொடுத்துருக்காங்க. அப்படியே 500 நொட்டு போட்டு போலாம். நீ பாக்குறியா சாமி? இப்படிப்பட்ட 500 ரூபாய் பொதுவிலை கொடுத்து நமக்காக அன்பளிப்பு செய்த சரி நம்ம செட்டுக்காக அன்பளிப்பு செய்த கலைக்குழுவுக்காக 500 ரூபாய் இன்னும் அன்பளிப்பு கொடுத்து இந்த நாடகம் சிறப்பித்து கொடுத்திருக்கின்றார். இந்த நாடகம் என்ன தெரியுமா? மகாபாரத கதையிலே ஓர் கதையா விளங்கக்கூடிய அதாவது இந்த தினமாகிய வைத்த நாடகமும் செம்பகவல்லி கல்யாணம். எப்படி செம்பகவல்லி கல்யாணம்? பாஞ்சாலி வனவாசம். அலும்பாசூரன் சண்டை எப்படி ஒரு அருமையான நாடகம் வச்சிருக்காங்க. நீங்க பெண்கள் எப்படி கஷ்டப்பட்டு 5 10 100 1000 வசூல் செய்தீங்களோ அதே மாதிரி அந்த பெண்ணுடைய கதை அதே மாதிரி ஒரு பெண்ணோட கதை இங்க வச்சிருக்கிறோங்க. ஒரு அருமையான நாடகங்க. கூச்சல் குழப்பம் இல்லாமல் விடிய முப்பொழுதும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு எங்களது கலைக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நான் தெரிவிக்கவா? சூப்பரா இருக்குதுங்க. ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்லைங்க. காவலா மகாராஜா இப்ப
இப்பொழுது என் பெயர் என்னவென்று தெரிந்தாய்? சொன்னால் என்றால் எனக்கு தெரியும். அப்படியா? ஏனென்றா முன்னாடி மக்கள் சத்தம், முன்னாடி மக்கள் சத்தம், பின்னாடி நம்ம மசாலகாரன் சத்தம். எனக்கு ஒரு காது கேட்காது, ஒரு காது சீக்காது. நீங்கள் சொன்னால் என்றால் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா சாமி. காவலா, ஏய் விஜய், என்ன பண்ற? உச்சி எடுத்துட்டு இருக்கிறியா? சரி சரி. இதோ சரியான சந்திரகுல வம்சம், கோடு தவறாத குருகுல வம்சம், குருகுல வம்சம், குருநாடு குருகுலம். இந்த அத்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ தாரா புகழ் படித்த நீதி நெடுமுறை தவறாம படிக்கி அரசு ஆண்டு வரக்கூடிய மன்னனாக விழுந்து வரக்கூடிய என் பெயரோ தர்மராசே. வீராவர்களும் தமிழரசன் அவர்களும் திருச்செங்கோடை சேர்ந்த நெசவர் காலனி சேர்ந்த ஐயா அவர்கள் நம்மளுக்காக 300 ரூபாய் கலைக்குழுவுக்காக ஐயா ஜிபேல பண்ணிருக்கிறார். வீடியோ வாங்க வாங்க வாடா. அருமை ஐயா, நெசவர் காலனி சேர்ந்த வீராவர்களும் இன்னும் தமிழரசன் நிறைய செய்யும் நினைக்கிறோம். செஞ்சுக்கலாங்க, கலையை வளர்த்தரலாம் விடுங்க. சரி, ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு கூப்பிடுங்க. நாங்களும் 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கோங்க. கூப்பிடுங்க, நாங்களும் வந்து பண்ணி தரோம். சரி, சிறப்பாக பண்ணி தரோம். அண்ணா நம்பர் நோட் பண்ணிக்கோங்கண்ணா. வடிவேல். இப்படி நீதி நேர்மை நெடுமுறை தவறாம படிக்கு அரசு ஆண்டு வரக்கூடிய மன்னனாக திகழ்ந்து வரக்கூடிய தாரா புகழ் படித்த எமது பெயர் தர்மராசன். நீங்கள் தர்மராஜாவாக நீங்கள் இருந்தாலும் இந்த தர்மராஜாவை பெற்றெடுத்தார்களே தாயார் தந்தையார் கவலா, என்னை 10 மாதம் 300 நாள் 3000 சிவன் ஆடி அங்கத்திலே சுமந்து பெற்றார்களே, என்னுடைய தாய் தந்தை யார் என்று கேட்கின்றார். சொல்லவா? சொல்லி வாருங்கள்.
சாமி மகாராஜா. இப்பொழுதாவது தெரிந்ததா? அண்ணா தம்பி வா சாமி வா. என்ன பேசணுமா? இல்ல கவலரே, சாமி என்னை பெற்ற என் தாய் தந்தையா என்னை 10 மாதம் 3 நாள் 3000 சிவனாடி அங்கத்திலே சுமந்து பெற்றாரே. என் தாயோ குந்தி மந்தார தேவி. குந்தி மந்தார தேவி. ஆமா, உங்களுக்கு 2 தாய்மார்கள். உண்மையாகத்தான். தந்தையார்? என் தந்தையாரோ பாண்டுராஜன். ஓ, அப்பா பாண்டு. பாண்டு புத்திரன். அப்பா பாண்டு புத்திரன். சரி சரிங்க. பாண்டுராஜனுக்கும் குந்தி மந்தார தேவிக்கும் நாங்கள் எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க சாமி? நான் முதலாக தாரா புகழ் படித்த தருமராகப்பட்டவன் நான் முதல் பிறந்தேன். சரிங்க. இரண்டாவது 16,000 யானை பலம் கொண்ட மைக்கு வெற்றி மதகிரிய யார் பீமன் பிறந்தான். பீமன் உண்மைதான். சரிங்க. மூன்றாவது வில்லிலே பெயர் கொண்ட விஜயனாக விளங்கக்கூடிய ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன் என் தம்பி பிறந்தான். இப்படி 3 பேர் யாருக்கு பிறந்தோம்? யாருக்கு? என் தாயாகிய குந்திமாதேவிக்கு பிறந்தோம். சரி. இதோ என் சிற்றன்னையா விளங்கக்கூடிய மந்தார தேவிக்கு நகுலன் சகாதேவன் சங்குபதி. நகுலன் சகாதேவன் சங்குபதி. ஆமா, எனக்கு ஒரு தங்கையும் இருக்கிறார். தங்கை. நாங்கள் இப்படி பிறந்தோம். பிறந்திருந்தீங்க. குந்தி மந்தார தேவிக்கு பிறந்திருந்தாலும் டேய் கவலா, என் தந்தைமாரோடு பிறந்தார்களே அவள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேருங்க? 3 பேர்கள். யார் யாரு? என் பேரான பெரிய தந்தையா விளங்கக்கூடிய என் தந்தையோ திருதராஷ்டிரன். தந்தையார் திருதராட்சன். உண்மைதான். சரிங்க. திருதராஷ்டிரனுக்கு பிறகு எனது தந்தையா விளங்கக்கூடிய பாண்டுராஜன் பிறந்தார். மூன்றாவது என் அதாவது தந்தையோ அதாவது விதுர மகாராஜன். இப்படி 3 பேர்கள் அண்ணன் தம்பி. அப்படி பிறந்திருந்தாலும் நாங்கள் 5 பஞ்ச பாண்டவர் பிறந்தோம். என் பெயரான பெரிய தந்தையா விளங்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு சரியாக 100 பிள்ளைகள் பிறந்தார். 100 பிள்ளைகள். உண்மைதான். சரிங்க. அவங்களோ பெரியப்பா பிள்ளைகள், நாங்களோ சித்தப்பா பிள்ளைகள். இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு தினத்திலே என்ன நடந்தது தெரியுமா? அதாவது பள்ளிக்கு சென்று பாடங்களாம் கற்று உணர்ந்து வந்தோம். குருவிட சகல வித்தைகளும் கற்றுணர்ந்தோம். சரி. எப்படி? குருவிடத்தில் சகல வித்தைகளும் கற்றுணர்ந்தீர்கள். யானையேற்றம், குதிரையேற்றம், மல்லுத்தம், கதாய் பயிற்சி, யானையேற்றம், குதிரையேற்றம், இப்படி சொல்லக்கூடிய சகல வித்தைகளும் கற்றுக்கொண்டோம். சகல வித்தைகளும் கற்றீர்கள். ஆமா. 5 வயதிலே அண்ணன் தம்பி. சரிங்க. 10 வயதானவுடனே பங்காளிகள் என்ற சொன்னுடனே இந்த பங்காளிகள் வகையாளிகள் ஆகிவிட்டோம். எங்க பங்காளின்னு சொல்றீங்க, இப்ப பகையாளி ஆயிருச்சுங்கிறீங்களே, எதனால உங்களுக்கு பகை வந்தது? சின்னம் சிறுவயது இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தினத்திலே பள்ளி நாள் அதாவது விடுமுறை என்று என்ன செய்தோம்? அதாவது விளையாட்டுக்கு சென்றோம். விளையாட்டு விடுமுறை நாள். அந்த விளையாட்டு என்ன விளையாட்டு தெரியுமா? முதல் நாள் ஒரு நாள் பந்து விளையாடுறது விளையாடினோம். அந்த பந்து விளையாட்டிலே சரியாக கௌரவர்களும் 100 பேர்களும் ஒரு புறமும் இந்த பாடவர்கள் ஒரு புறமும் இருந்து அந்த பந்து விளையாடினோம். அந்த பந்து விளையாட்டிலே யார் ஜெயம் பெற்றார்கள்? கௌரவர்களே ஜெயம் பெற்றார். ஆமா. அப்படி கௌரவ அதாவது இப்படியே விளையாடும் பொழுது இந்த பாண்டவராகிய நான் ஜெயம் பெற்ற பொழுது மனதிலே வஞ்சகத்தை வைத்தான் பாவி துரியோதனன். இரண்டாவது முறையாக கயிறுக்கும் போட்டி வைத்தோம். கயிறுக்கும் போட்டியிலே இந்த பாண்டவன் நாங்களே ஜெயம் பெற்றோம். பார்த்தான் யார் துரியோதனாகப்பட்டவன். என்னடா ஒவ்வொரு விளையாட்டிலையும் இந்த பாண்டவர் 5 ஜெயம் பெறுகிறார்களே, நாம் தோல்வி பெற்றுகிறோமே என்று மனதிலே வஞ்சகத்தை வைத்துக் கொண்டான் துரியோதனன். எங்களை 1 2 3 எத்தனையோ கோடான கோடி வஞ்சகம் செய்தான். கோடான கோடி வஞ்சகம் செய்திருக்கிறார். ஆமா. படுக்கின்ற படுக்கையிலே பாம்புகள் விட்டு கடிக்க செய்தான். உண்ணுகின்ற சாதத்திலே விஷத்தை கலக்க வைக்கிறான். அதாவது குளிக்கும் ஜலத்திலே கூரூசியானது நெட்டு வைத்தான். இப்படி ஒவ்வொரு கொடுமை செய்தான். அரக்கமா மாளிகை ஒன்று கட்டி 5 விருந்துக்கு வர சொல்லி 5 கொல்ல நினைத்து கொடுமா இப்படி கொல்ல நினைத்தான் அந்த பாவி. என் தம்பியாக விளங்கக்கூடிய பீமசேனாகப்பட்டவன் அதாவது விழித்திருந்தவன் பிழைத்துக் கொள்வான். இப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மணி வச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு. ஆமா, அவன் வந்துட்டானா காலையில வாங்கலாம். இப்போ
முடியாது. அப்படி என் தம்பி விழித்திருந்த விளைத்துக் கொள்வது போல என் தம்பி ஆகிய பீமச்சனை எங்கள் ஐவரையும் என் தாயாக வழங்கக்கூடிய குந்தமாதேவியும் அழைத்து தப்பித்து சென்றோம். அப்படி சென்று பங்குள்ள பிரகாரம் பாதிநாடு கேட்டோம். அந்த பாதிநாடு கேட்கும் பொழுது யார் என் தம்பியாக வழங்கக்கூடிய பேரான பெரிய தந்தை ஆகிய திருதராஷ்டிரர் ஒரு இருண்ட காண்டா வனத்தை காட்டினார். அந்த இருண்ட காண்டா வனத்திலே அதாவது என் தம்பியாக வழங்கக்கூடிய அர்ஜுனுடைய பானத்திலே அந்த இருண்ட காண்ட வனத்தை சம பூமி ஆக்கி அதிலே ஒரு அதாவது ஒரு மாளிகை ஒன்று அமைத்து நாங்கள் ஐவரும் வாழ்ந்து வந்தோம். அப்படி வாழ்ந்து வரும் நன்னாலே எங்களை சும்மா விட்டானா அந்த பாவி ஆகிய யார் துரியோதனன் அதாவது ஒரு மாய மண்டகம் ஒன்று கட்டி வைத்திருக்கின்றேன், ஐவரும் வாருங்கள் விருந்துக்கென்று அழைப்பு கொடுத்தான். சிறிய தந்தையா வழங்கக்கூடிய விதுர மகாராஜன் கொடுத்த அந்த லிகிதத்தை கண்டு நாங்கள் ஐவரும் சென்றோம். அங்க விருந்துக்கு சென்ற உடனே அதாவது விருந்து ஆவதற்கு சற்றேது தாமமானது. சரி, எங்கே சற்றேது தாமதமானது. அப்பொழுது என்ன செய்தோம், ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கு என்னது பொழுதுபோக்கு ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டானது என்னங்க, சூது பகடை. சூது பகடை. ஆமா, பகடை என்றால் தாயகரம். எப்படி தாயகரம் விளையாடுவீங்களாங்க? எனக்கு தெரியாதா நீங்க தாயகரம் எங்க விளையாடுவீங்கன்ட்டு? தெரியல. இங்க தூங்குவீங்க. ஓகே, சம்பளம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. நாங்களும் வரோம், நாங்களும் விடிய விடிய வரோம். இங்க தூங்குறோம், தூங்கினா இங்க சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, ரைட், கொடுங்க. இந்த பெரிய என்னங்க போயிட்டு இதோ இப்படிப்பட்ட எங்களை வரவழைத்து பொழுதுபோக்கு ஒரு விளையாட்டு பகடையானது விளையாடினோம் தாயகரம். அந்த தாயகரமாகப்பட்டது முதலாக நான் நிறுத்தி உடனே என்ன விழுந்தது தெரியுமா, தாயமானது விழுந்தது. தாயம் விழுந்தது. அப்போ பார்த்தான் தந்திரமாக ஜெகினி என்ன செய்தார், தாயமானது தருமர் போட்டு விட்டாரு என்று சொல்லி இதோ ஒரு இது சாமிக்கு ஆட்டம் விளையாட்டா போகட்டும், முதல் ஆட்டம் பிள்ளையார் ஆட்டமா போகட்டும் என்று கழித்து விட்டார். இரண்டாவது 5 போட்டேன், அப்பொழுது இப்படி ஜெயம் பெற்றேன். மூன்றாவது 12 போட்டேன், நானே ஜெயம் பெற்றேன். ஆனால் பார்த்தான் ஜெகினி இந்த விளையாட்டுல ஒரு சுறுசுறுப்பு வேணும். ஆமா, எப்படி சுறுசுறுப்பு வேணும், சுறுசுறுப்பா வேணும். ஏதாவது கொண்டு அதுல அடுக வைத்து அந்த விளையாட்டு துவக்கம் செய்தா விறுவிறுப்பா இருக்கும், ஒரு கலகலப்பா இருக்கும் என்று சொல்லி ஜெகினுடைய வார்த்தை கேட்டு அதாவது என்னுடைய துரியோதனன் என்ன வைத்தார், தன் கை காப்பு கழட்டி வைத்தார். சரிங்க, காப்பு. ஆமா, அப்பொழுது நான் என் முத்து மாலையை கழட்டி வைத்தேன். நீங்க முத்து மாலை? ஆமா. அவர் கையில அணிந்திருந்த காப்பு. இப்படி தாயகரமானது விளையாடும் பொழுது அதாவது அந்த கௌரவையே ஜெயம் பெற்றார். சரிங்க, தோல்வி பெற்றோம். அப்பொழுது போதும் என் தம்பிமார் என்ன சொன்னாங்க, வேண்டாம் அண்ணா, இனிமேல் ஆட வேண்டாம், போதும் அப்படின்னு சொன்னார். இப்படி நாடு நகரம் நவனி செங்கோல் அனைத்தும் புச்சட்டி வரியோடு அனைத்தும் அடுக வைத்தோம், அனைத்தும் தோல்விற்றோம். ஐவரும் தோல்வி, அருங்கிலி பாஞ்சாலி தோல்வி. இப்படி தோல்வி ஆன உடனே என்ன செய்தான் திருமணம் பாவி துரியோதனன் இதோ சூது மார்க்கமாக தந்திரமாக அனைத்தும் பறித்து விட்டான். இனிமேல் பட்டு இவங்க காடாளக்கூடாது, சரி, நாடாளக்கூடாது, காடாளதான் பிறந்தவன் அப்படி என்று சொல்லி இந்த பாவியாகி எங்களை ஐவரையும் அருங்கிலி பாஞ்சாலியோடு ஓட்டினான் வனவாசம். ஒன்றாவது சூரியவனம், இரண்டாவது ராமர் சிவனம், மூன்றாவது முருக்குமாரி சிவனம், நாலாவது காலமாரி சிவனம், ஐந்தாவது சைந்துவனம், ஆறாவது காமத்தின் பருவம், ஏழாவது கந்தூர் பருவம், எட்டாவது குருமை சிவனம், 9வது ரோமர சிவனம், 10வது பாளையவனம், 11வது ஊக்கிரிவனம், 12வது குருமகார சிவனம் என்று சொல்லக்கூடிய இந்த 12 வனம் முடித்து மீண்டும் பங்குள்ள பிரகாரம் பாதிநாடு கேட்டோம். அந்த பாவியாகி துரியோதனன் கொடுத்தானா, அதாவது சண்டையானது சமுகலம் 10-8 நாள் சண்டை மகா போர்களும் உற்பத்தி செய்தோம். அந்த 10-8 நாள் சண்டையிலே மகாபுர்களும் உற்பத்தி செய்து இந்த அஸ்னாபுரத்தை ஆளுவதற்காக அனைத்தும் முடிந்த பிறகு எனக்கு மணிமகுடமான தெரித்தார்கள். ரத்தினத்தால் கல்பதிக்கப்பட்ட மணிமகுடம், ரத்தினத்தால் பதிக்கப்பட்ட அப்படி மணிமகுடத்தை எனக்கு ராஜ சிமாதனம். எப்படி எங்க வாங்குனீங்க? பஸ் ஸ்டாண்ட், சேலம் பஸ். ரத்தினால் பதிக்கப்பட்ட வேற இடத்துல விக்கிறது இல்ல. உண்மைதான். அப்ப இது சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வாங்குனதுங்கறீங்க? அதேதான். ஏன் சாமி இப்படி போய் பேசுறீங்க? எனக்கு ராஜ சிமாதனம் இருக்கும். ராஜா
சிம்மாதனம்ல சேர் கொடுக்கல இன்னைக்கு. இதோ இப்படி அமைத்து கொடுத்து இந்த மணிமகுடத்தை தரித்து இன்றோடு இந்த அஷ்டாபுரத்துக்கு பட்டமானது கட்டி டே காவலா 24 நாட்கள் ஆகிறது. இப்ப ஆமா அஷ்டாபுரத்துல இங்க வந்து 24 நாள் ஆச்சு. இங்க வந்து 24 நாள் ஆகல, இங்க வந்து 2 மணி நேரம் தான் ஆச்சு. டேய் என்ன சொல்ற? 10 மணிக்கு இடத்துக்கு வந்து 11 மணி 2 மணி நேரம் தான் ஆகுது. நீ இப்ப வெளிய இருக்கிற, நீ கதைக்குள்ள வரணும். அஸ்னாபுரத்துல உங்களுக்கு பட்டம் தெரித்து 24 நாட்கள் ஆச்சு. ஆமா, இந்த 24லும் நான் வாழ்ந்தாலும் நாட்டு குடிமக்களுக்கு குறை என்று ஏற்பட்டால் தீர்ப்பது கொட்டமுடைய கடமை, மக்களுக்கு குறை என்று ஏற்பட்டால் அதை தீர்ப்பது நாட்டு மன்னனுடைய கடமை. அதனால நாட்டு மக்களுக்காகவே வாழ வேண்டும். நாட்டு மக்கள் என்ன சொல்கிறார்கள், ஏது சொல்கிறார்கள் என்றும் ஒன்றும் எனக்கு புரியவில்லை. என் தேவியாக விளங்கக்கூடிய யார் ஏகத்திலே பிறந்தால் ஏகஜேனா. ஆமா, அருங்கிலி பாஞ்சாலி பத்தினி ரகுபதா என்று சொல்லக்கூடிய என் மனைவியும் என் தம்பிமார்களையும் நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் உள்ள இந்த அஷ்டாபுரத்துல என்ன குறை குற்றம் இருக்கிறதா, எப்படி குறை குற்றம் இருக்கு, ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும். அதனால உடனடியாக சென்று என்னுடைய அருங்கிலே பாஞ்சாலியை நான் பார்க்க வேண்டும். தேவி தானம் என்று அருமை தேவி ஒரு பாட்டு முடிவு இது பாட்டு முடிவு வரல கோட்டை கொண்டு வா. உடனடியாக சென்று என் அருகிலே பாஞ்சாலி நாய்க்கு வெறி பிடிச்சிக்கிச்சுன்னா யாரையோ கடிக்கு போக கூட சொல்லி கட்டி விடுவாங்க தெரியுமா, கட்டை மாதிரி அது மாதிரி இப்படி தொங்க விட்டாங்க. காவலா இப்படியே கிடக்க வேண்டியது எங்கேயும் ஓடாம என் அருங்கிலே பாஞ்சாலிய நாம் அழைத்து என்று அது சீக்கிரமா அழைத்து வருகிறாயா? சரிங்க, புறப்படுவோம். கேளுங்கள் சபையோர்களே. மாமா, இது எனக்கு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா இருக்குது, தலைவரே நீ ஐடியா பண்ண தலைவர் கட்டிட்டு வந்து போட்டுருக்குற பார்த்தாலே இப்பதான் எனக்கு தெரியுது. என்ன இதுல போட்டு வந்து போட்டுருப்பாரு, பாட்டு முடிவு போட்டுருக்க முடியாது. அப்ப அதுக்குள்ள வேசத்து வர மாத்தணும். கேளுங்கள் சபையோர்களே, தாராள் புகழ் படித்த தர்ம மன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாக விளங்கக்கூடிய பத்தினி பாஞ்சாலியை அழைக்க பாஞ்சாலியாகப்பட்டவள் சபைக்கு வரும் விதம் காண்க.